ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். இனி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அவன் சண்டையை ஆரம்பிக்கும் போது, அதாவது கம்ருதீன் சண்டையை ஆரம்பிக்கும் போது சபரி வந்து அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொன்னார். ஈவன் வினோத்தும் சொன்னார், இந்த அளவுக்கு பேசக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ இவங்க சொன்ன உடனே, அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணதுக்கு தான் இவங்க திருப்பி சொல்கிறாங்க. பொறுக்கி பாருன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க தான் அமித் இருக்கும்போது ஏதோ கூட்டமாக அவங்க வந்து ஜாலியாக பேர் வச்சும் போது பொறுக்கி பாருன்னு அவங்க தான் பேர் வச்சுக்கிட்டாங்களாம். அதையும் அங்கேயே தான் சொன்னாங்க. அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க. அது தப்புன்னா தப்புன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஆனால் அந்த பொண்ணு அமைதி ஆயிடுச்சு. திரும்பி 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 அந்த பொண்ணை வந்து மென்டலி ஹராஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் புரியுது. அந்த இடத்துல எல்லாருமே வந்து சாண்ட்ராக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா 2 மணி நேரம் அந்த பொண்ணை போட்டு மென்டலி ஹராஸ் பண்ணுறாங்க. அவங்க புருஷனை பற்றி பேசுகிறாங்க, அவங்க குழந்தைய பற்றி பேசுகிறாங்க. அந்த பொண்ணு அமைதியா என் புருஷனை பற்றி ஏன் பேசுகிற அது இதுங்கிறாங்க. ஏறிக்கிட்டு வந்தாங்க. எதுக்கு அடிக்க வரேன்னு கேட்குறாங்க. பயம் உனக்கு. அந்த பொண்ணை வந்து ரொம்ப ரொம்ப அலிகேஷன் பண்ணாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, கேவலமாக இப்படி அழுவ அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கேவலமாக அவங்கள வந்து பேசுனாங்க. அந்த பொண்ணை அழுதா கூட அங்கே பாரு அழுவுது அப்படிங்கிறாங்க. அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. இது ஒரு மனுஷங்க வந்து இப்படியெல்லாம் இருக்கவே மாட்டாங்கங்க. சீரியஸ்லி இட் இஸ் புல்லிங். பட் அப்பயுமே வந்து சபரி அண்ட் வினோத் வந்து கேள்வி கேட்டாங்க, இப்படி பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அப்பயே ஸ்டாப் பண்ணியிருக்கணும் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் எப்படி முடியுங்கிறதும் இன்னொரு பக்கம் இருந்துச்சு. அதே மாதிரி சுபிக்ஷாலாம் இவங்க தேவையில்லாமல் பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும். அண்ட் ஆல்வேஸ் லைக் திவ்யா வந்து அவங்க ஷோல்டரில் பேட் பண்ணி இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி. அண்ட் வெரி வர்ஸ்ட். இவங்களுக்கெல்லாம் ரெட் கார்டு கண்டிப்பாக கொடுத்தாகணும்.